இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தன் கணவர் விஜயகாந்துக்கு மத்திய அரசு அறிவித்த பத்மபூஷன் விருதை பெற டெல்லி சென்றிருந்தார் தேமுதிக தலைவர் பிரேமலதா. ஜனாதிபதி திரௌபதி முர்மு கையால் பத்மபூஷன் விருதை பெற்றார். பின்னர் அங்கிருந்த மத்திய மூத்த அமைச்சர் ஒருவரை சந்தித்து பேசினார். 10 நிமிடம் வரை இந்த உரையாடல் நடந்தது. 2 பேரும் ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருந்தனராம். தூரத்திலிருந்து பார்த்த அனைவருக்கும் இது வியப்பாக இருந்தது. என்ன பேசியிருப்பார்கள் என்று ஆளாளுக்கு யோசிக்க துவங்கிவிட்டனர். இந்த நிலையில்தான் அதிமுக கூட்டணிக்கு மீண்டும் அச்சாரமிட பேசியிருக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. லோக்சபா தேர்தல் வரை அதிமுக கூட்டணிக்கு தமாக தலைவர் ஜி.கே. வாசன் எவ்வளவோ பாடுபட்டார். கடைசி நேரத்தில் அது நடக்காமல் போனது. கூட்டணியில் இருந்து விலகிய அதிமுக தேமுதிகவுடன் சேர்ந்து தேர்தலை சந்தித்தது. இந்த கூட்டணி பெரிய அளவில் சாதிக்கவில்லை என்று அதிமுக தேமுதிகவினர் கருதுகின்றனர். பாஜகவும் இதே மனநிலையில்தான் உள்ளது. எனவேதான் 2026 சட்டசபை தேர்தலில் மீண்டும் அதிமுக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் ஒரே அணியில் சேர்ந்து தேர்தலை சந்திக்க விருப்பம் தெரிவித்து இருவரும் பேசியிருக்கக்கூடும் என்ற பேச்சு அடிபடுகிறது. அதிமுகவை இணைக்கும் பாலமாக பிரேமலதா செயல்படப் போவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுபற்றி பாஜகவிடம் கேட்டால் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டனர்.